Hi friends, this is Harry. Cinema Bus update ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். தலைவர் ஃபேன்ஸ்க்கெல்லாம் வேற லெவலில் அப்டேட் கூட சொல்லாது. சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் எந்தெந்த படம்லாம் 150 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு வேர்ல்டு வைட்ல அப்படின்ற ஒரு லிஸ்ட் இப்போ வெளியிட்டிருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸில். இதில் 18 படங்கள் இடம்பெற்றிருக்கு. ஸோ கன்னட ஃபிலிம்ஸ், மலையாள ஃபிலிம்ஸ், ஸோ ஆந்திராவில் இருக்கிற படம், தெலுங்கு ஃபிலிம்ஸ், நம்ம தமிழ் ஃபிலிம்ஸ் எல்லாமே சேர்த்து மொத்தமே 18 படங்கள் தான் இது வரைக்கும் 150 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இதில் ஒரு சூப்பரான ஒரு தகவல் என்னக்கா, ரஜினி சாரோட 7 படங்கள் இந்த லிஸ்ட்ல இடம்பெற்றிருக்கு. இதில் எந்தெந்த படம்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவாஜி, எந்திரன், லிங்கா, கபாலி, காலா, 2.0, இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன பேட்ட படங்கள். அதாவது 18 படத்துல 7 படங்கள் ரஜினி சாரோட படங்கள் மட்டுமே அப்படின்றத பார்க்கும்போது 40% பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் மட்டும்தான் இருக்கு சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ்ல. அப்போ இத்தனை ஆக்டர்ஸ் இருக்காங்க, 4 ஸ்டேட்டை சேர்க்கும் போது எவ்வளவு ஆக்டர்ஸ் இருப்பாங்க, எவ்வளவு படங்கள் வந்திருக்கும், எவ்வளவு மிகப்பெரிய பட்ஜெட்ல வந்த படங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கறது ரஜினி சாரோட படங்கள் அசால்ட்டா 7 படங்கள் வந்திருக்குனாக்கா ஒரு நடிகருக்காக மட்டுமே இது சாத்தியக்கூறியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். என்னதான் பெரிய டைரக்டரா இருந்தாலும் சரி, என்னதான் பெரிய பட்ஜெட் படங்களா இருந்தாலும் சரி, ஆனா இதுல ஒரு காமனான விஷயம்னாக்கா ரஜினி சாரோட படங்கள் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த ரஜினி சார் என்ற அந்த ஒரு அட்ராக்ஷனுக்காக, அந்த ஒரு காந்த சக்திக்காக தான் இவ்வளவு பெரிய ஒரு வசூலை கொடுத்துருக்குன்றது அப்பட்டமான ஒரு உண்மையா வந்திருக்கு. ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சவுத் இந்தியன் சினிமா ஹிஸ்டரியில 150 கோடி வசூல் கொடுத்த படங்களை 40% ரஜினி சாரோட படங்கள். கிட்டத்தட்ட அவர் இப்ப சமீபத்தில் நடிச்ச அனைத்து படங்களுமே பார்த்தீங்கன்னா 150 கோடி கேரண்டீடா கொடுக்குது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? பாக்ஸ் ஆஃபீஸ்ல இன்னும் பல விதமான ரெக்கார்ட்லாம் படிச்சிருக்காரு. இதை அடுத்த வீடியோல ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த நான் சொல்றேன், அதையும் நீங்க பாருங்க. ரஜினி சாரோட டாப் 5 லிஸ்ட், அதாவது இது வரைக்கும் யாருமே உடைக்க முடியாத ஒரு லிஸ்ட் அப்படின்றத நான் சொல்றேன், அதையும் பாருங்க. ஸோ ஃபேன்ஸ் இப்போதைக்கு இந்த 150 கோடி வசூல்ன்றது ரஜினி சாருக்குலாம் ஜுஜிபி மேட்ரு அப்படின்ற மாதிரி நிரூபிச்சிருக்காரு. இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.